இது முழுக்க முழுக்க ஆம்பளைங்களோட உலகம். இந்த ஆம்பளைங்க உலகம் ஒரு நாள் திடீர்னு கொஞ்ச நாள் வந்து அப்படியே பெண்களோட உலகமாக மாறுச்சுன்னா என்னவாகும்? அதான் லேடிஸ் ஃபர்ஸ்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. Yes. Can you change the time? நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக வெளியாகி உலகத்தில் ஒரு டாப் 10 மூவிஸ்னு அந்த ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் இருக்கிற ஒரு படம் தான் லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்ரியேட்டிவ் ஏஜென்சியோட நெக்ஸ்ட் சிஇஓவாக ஆக போகிறவர். அவருக்கு பெண்கள் அப்படின்னா வந்து ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. ஃபார் நேம் சேக் பெண்கள் இருந்துட்டு போட்டோம், பெருசாலாம் மதிக்க மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இருப்பார். அவங்க கம்பெனியில் அடுத்து க்ரியேட்டிவ் டைரக்டராக சமுதாயம் மாறிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அலெக்ஸ் அப்படின்றவங்கள ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. சரி, இருந்துட்டு போ, ஆனாலும் டெசிஷன்ஸ் எல்லாம் நான் தான் எடுப்பேன் அப்படின்னா அந்த பொண்ணு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அவங்க தான் ஹீரோயின். இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் முடிச்சு அவர் எந்திரிச்சு பார்த்தாரு அப்படின்னு பார்த்தா இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கண்ட்ரோலில் போன மாதிரி இருக்கும். குறிப்பாக அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போனேன் அப்படின்னா ஆஃபீஸில் இருக்க ரிசப்ஷனிஸ்ட் தான் இப்போ சிஇஓ இருப்பாங்க. இந்த கிரியேட்டிவ் டைரக்டராக ஒரு பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்த ஆஃபீஸோட ஜானிட்டர் கூட்டுற லேடியாக இருந்தவங்க தான் அந்த கம்பெனிக்கு சேர்மேனாக இருப்பாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. அந்த மென் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பார்டினேட் ரோலில் சின்ன சின்ன ரோலில் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இனிமேல் இப்படி தான், இதுதான் என்ன இப்படி இருக்க அப்படின்னா என் ஆஃபீஸில் இருந்து நீ எதுக்கு நீ உட்காந்துருக்கன்னு போய் கேட்பாரு. ஒன்றும் புரியாது. ஏய், நான் தான் இந்த ஆஃபீஸ்லாம் அந்த பொண்ணு அலெக்ஸா அப்படின்றவங்க அவங்க சொல்லுவாங்க. வெளியே வீட்டுக்கு போனால் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு சடை பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பார். இவரோட அம்மா வந்து சோஃபாவில் படுத்துக்கிட்டு அம்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு பியரை குடிச்சிக்கிட்டு டுரு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து வீட்டில் வந்து எல்லா வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு இருப்பார். எங்கே திரும்பினாலும் கம்ப்ளீட்டாகவே மாறி இருக்கும். இவருக்கு ஒன்றுமே புரியாது. இது ஏன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இதெல்லாம் சரியாச்சா இல்லையா, இந்த உலகம் எப்படி மாறுச்சு அப்படின்றதா த லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற இந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு. பிரிட்டிஷ் காமெடின்றது கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்கும். நிறைய சிச்சுவேஷனல் காமெடி இருக்கும், டயலாக் ஓரியன்டாக இருக்கும். சில இதெல்லாம் வந்து விழுந்து சிரிக்கக்கூடிய ஜோக்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த சிச்சுவேஷனில் அப்படியே லைட் ஹார்ட்டடான ஒரு ஜோக்ஸாக தான் பொதுவாக பிரிட்டிஷ் காமெடி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற இந்த படமும் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சில் வந்து அதே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற இன்னொரு படத்தை அடாப்ட் பண்ணி தான் இப்போது இங்கிலீஷ் படமாக எடுத்திருக்கிறாங்க. இதில் ஹீரோவாக நடித்தவர் செம்ம ஸ்வாகாக அவர் ட்ரை பண்ணியிருப்பார். அதுவும் குறிப்பாக அவர் ஒரு சம்பவம் நடந்த பிறகு இந்த உலகத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் கார்ப்பரேட் உலகத்தில் தங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்ல இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தில் ஆண்கள் தான் அந்த எல்லாத்தையும் பண்ணி ஆகணுன்ற ஒரு சில எபிசோட்ஸ்லாம் வரும். செம்ம ஃபன்னியாக இருக்கும். பார்லர் போகிறது, வாக்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, ஷூவு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் மெனக்கிடுறது வந்து ஆண்கள் பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதெல்லாம் பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாட்டு. நிறைய இந்த மாதிரியான கார்ப்பரேட் உலகத்தில் நடக்கிற இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இப்படி பல விஷயங்களையும் இந்த படத்தில் அங்கங்கே டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த ஹீரோயின் அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அந்த சிஇஓவோட ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது வந்து கொஞ்சம் அடல் சொல்லி சீன் தான். அதாவது அந்த ரிசப்ஷனிஸ்டாக அந்த ஒரு பாட்டி தான் வந்து சிஇஓ ஆயிருப்பாங்க. அந்த பாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு அவங்களோட ப்ரைவேட்டான பங்களாவுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ நடக்கிற சீன் வந்து செம்ம ஹிலேரியஸான சீன். அதே போல் இந்த ஜானிட்டர் லேடி வந்து சேர்மேனாக இருப்பாங்க. அவங்க வந்து நடக்கிற ஒரு சீன், பாரில் நடக்கிற ஒரு சீன், ரெண்டும் தாறுமாறு தக்காளி சோறான ஒரு செம்ம ஹிலேரியஸான சிச்சுவேஷனல் காமெடி தான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஒரு இன்டெலிஜென்ட்டாகவும் பிரில்லியண்ட்டாகவும் ஒரு நல்ல மெசேஜோட தான் இந்த லேடிஸ் ஃபஸ்ட்டை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜானர், ஒரு காமெடி ட்ராமா ஜானரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லேடிஸ் ஃபஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோடு பார்க்கணும். டெஃபினட்டாக கொஞ்சம் மெச்சூர்டு கான்டென்ட், மெச்சூர்டு ஆடியன்ஸஸ், அவங்களுக்கு தான் இந்த படம் செட் ஆகும். விழுந்து சிரிக்கக்கூடிய படமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. லைட்டான ஸ்மைல் பண்ணக்கூடிய ஒரு படம். பட் கான்செப்ட் வைஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான் இந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, போய் செக்